ஹே ஹாய்ஸ், நான் தான் அவங்க நivethajessica. யூடியூப்பை திறந்தாலே ஒரே கண்டென்ட்டாக கொட்டி கிடக்குது. சரி, நம்மளும் 2-3 கண்டென்ட்டை போட்டு விட்டு போயிடலாம் தான் வந்திருக்கேன். லாஸ்ட் லாக்டவுன்லேயே நினச்சேன் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஸ்டார்ட் பண்ண முடியல. ஒரு வழியாக இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மற்ற கிரியேட்டர்ஸ் மாதிரி நம்மக்கிட்ட எந்த ஒரு யூடியூப் செட்டப்பும் இல்லை, ஆஃபீஸும் இல்லை. சரி, நம்ம ஜிபி மூத்து தலைவர் மாதிரி போய் வெளில நின்று மரத்து பக்கத்தில் நின்று பேசலான்னு இருந்தேன். பட் வெளியே போனாலே அடித்து துரத்துறாங்க. ஸோ ஏன் நம்ம இருக்குது நம்ம வீடு, நம்ம ரூம், சரி அங்கே நின்று பேசலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். லாஸ்ட் டைமே போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில் வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ வந்து ரொம்ப அழகாக வந்திருந்தது. என்னோடய சிஸ்டர் தான் எடுக்க சொன்னேன், ஏன்னா யாரும் இல்லைன்றதால. என்னை தவிர பின்னாடி இருக்க கொடி, அதில் காய் போட்டிருக்க துணி, மரம் எல்லாமே சூப்பராக தெரிஞ்சது. நான் மட்டும் அந்த வீடியோவில் தெரியல. அதனால் அந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு உட்காந்தேன். இல்லை இது போட்டால் நம்ம யூடியூப்லேருந்து ஒரேடியாக தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அதை ஒரேடியாக டெமாலிஷ் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி அகெயின் நான் அந்த பேசின வீடியோ திருப்பி எடுக்க போகிறேன் உங்களுக்காக. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறையா பேர் நான் எங்கே இன்டர்வியூஸ் போனாலும் சரி, எந்த லைவ் செஷன் வந்தாலும் சரி, எந்த ஒரு மெசேஜை ஓப்பன் பண்ணி ரிப்ளை பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து எப்படி ரேசிங்கில் ஜாயின் பண்ணுறது தான் கேட்டிருந்தீங்க. ஸோ ரேசிங்கில் எப்படி ஜாயின் பண்ணுறதை விட என்னென்ன ரேசிங்லாம் நம்ம இந்தியாவில் இருக்குன்றது தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் 1 by 1 நான் வந்து ரேசிங் என்னென்ன எப்படி போகலாம் அப்படின்றத நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். ஓகே, என்னென்ன ரேசிங் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரோட் ரேசிங் இருக்குது, செகண்ட் ட்ராக் ரேசிங் இருக்குது, தேர்ட் ஆஃப் ரோட் ரேசிங் இருக்குது, ஃபோர்த்து வந்து ரேலி ரேசிங்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த 4 டைப் ஆஃப் ரேசிங் வந்து இந்தியாவில் வந்து நேஷனல் லெவலில் நடத்திட்டு இருக்காங்க. ரோட் ரேசிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோட்டில் ஓடுறது கிடையாது. நம்ம பிள்ளைங்களாம் அதான் கேட்பாங்க. ரோட் ரேசிங் நான் நிறைய தடவை கேட்கும் போது நீங்கள் என்ன ரேசிங்கில் இருக்கேன்னு கேட்பாங்க எல்லாருமே. நான் ரோட் ரேசிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ எல்லாருமே கேட்பாங்க, நாங்களே ரோட்டில் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன ரோட் ரேசிங் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. பட் ரோட் ரேசிங்னா அது இல்லை. பட் ரோட்டில் இருக்க அதே டார்மாக்கில் தான் வந்து நம்ம சர்க்கியூட்டில் இருக்கும். ஸோ இது ஒரு க்ளோஸ் சர்க்கியூட்டில் வந்து நேஷனல் லெவலில் காம்படிஷன் நடக்கிறது ரோட் ரேசிங். ஸோ சர்க்கியூட்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து மெட்ராஸ் மோட்டார் ரேஸ் ட்ராக்னு ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட இருக்குது. அண்ட் கோயம்புத்தூரில் வந்து கரி மோட்டார் ஸ்பீட்வேன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அண்ட் டெல்லியில் வந்து புத் இன்டர்நேஷனல் சர்க்கியூட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 3 சர்க்கியூட் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. இந்த 3 சர்க்கியூட்டில் தான் வந்து ரோட் ரேசிங் சாம்பியன்ஷிப் எல்லாமே நடக்கும். அண்ட் கம்மிங் டு ட்ராக் ரேசிங். ட்ராக் ரேசிங் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச்சில் வந்து 400 to 500 மீட்டரில் அது நடக்கும். ஒரே ஸ்ட்ரெயிட் தான். ஸோ அந்த 2 காம்படிட்டர் வந்து அட் அ டைமில் வந்து காம்படிட் பண்ணுவாங்க. அதில் யார் ஃபஸ்ட் ரொம்ப லீஸ்ட் செகண்டில் முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அந்த ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறப்பே வந்து பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஸ்டார்ட் கிரிடில் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி லைட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ராக் ரேசிங் ஓட்டுறப்போ. எனக்கு வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரோட் ரேசிங்கில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதேமாரி ட்ராக் ரேசிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்க்கறதுக்கு தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ட்ராக் ரேசிங்னு இருக்கும். பட் அதில் வந்து ரொம்பவே மைண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு செகண்டில் நம்ம பொசிஷனை வந்து லாஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் ட்ராக் ரேசிங். அண்ட் கம்மிங் டு ஆஃப் ரோட் ரேசிங். ஆஃப் ரோட் ரேசிங்கில் வந்து மோட்டர் கிராஸ் அண்ட் சூப்பர் கிராஸ் இருக்குது. மோட்டர் கிராஸ் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஒரு சர்க்கியூட் வந்து ஆஃப் ரோடிங்கில் வந்து போட்டிருப்பாங்க. அதில் தான் வந்து மோட்டர் கிராஸ் தான் இருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மோட்டர் கிராஸ் பைக்ஸ் எல்லாம் வந்து ரோட் ரேசிங்கோட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஆஃப் ரோடிங்கன்றப்போ நம்ம பைக்ஸ் அண்ட் டயர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்சாக தான் இருக்கும். ஸோ இப்படி தான் மோட்டோ கிராஸ் வந்து ஒரு சர்க்கியூட் மாதிரி போட்டு ஆஃப் ரோடிங்கில் கண்டக்ட் பண்ணுவாங்க. நானும் சில மோட்டோ கிராஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். பட் அவ்வளோ நிறையா பண்ணதில்லை. நான் ப்ரொஃபஷனல் சர்க்கியூட்டில் இருக்கிறதுனால நான் மோட்டோ கிராஸ் வந்து ஒரு 2-3 ரேஸ் வந்து ஓட்டியிருக்கேன். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சூப்பர் கிராஸ். சூப்பர் கிராஸ் இருந்தால் அதேமாதிரி தான் சர்க்கியூட் இருக்கும். பட் சர்க்கியூட்டில் வந்து சின்ன சேஞ்சஸ் இருக்கும். நிறைய வந்து ஹம்ஸ்லாம் இருக்கும். ரொம்ப ஹைட்டாக ஒரு எப்படி சொல்கிறது, சர்க்கஸ்லாம் போவாங்களே, இப்படி போயிட்டு ஜம்ப் பண்ணுறது நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி தான் சூப்பர் கிராஸ் இருக்கும். அது வந்து அதே பைக்ஸ் தான். மோட்டர் கிராஸ் என்ன பைக் யூஸ் பண்ணுறாங்களோ அதேமாரி பைக் தான் வந்து சூப்பர் கிராஸும் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு தடவை சூப்பர் கிராஸ் ட்ரை பண்ணேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஓட்டிலாம் கீழே விழாமன்னு சொல்லிட்டு ஒரு 2 லேப் வந்து நல்லா கீழே விழாமல் அழகாக போயிட்டுருந்தேன். 3ஆவது லேப் வந்து நல்லா ஜம்ப், ஓகே நல்லா ஜம்ப் பண்ணிடலாம் கீழே விழாமல் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டில் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் போயிட்டேன். மேலே போகணுன்னு சொல்லி ஒரு ரோலிங்கில் அழகாக சூப்பராக விழுந்து மண்டே உடச்சிக்காத குறை தான். பட் ஒரு வழியாக சேஃபாக தான் லேண்ட் ஆனேன். ஸோ இப்படி தான் இருக்கும் மோட்டோ கிராஸ் அண்ட் சூப்பர் கிராஸ். அண்ட் கம்மிங் டு ரேலி சாம்பியன்ஷிப். ரேலி சாம்பியன்ஷிப் எடுத்திங்கன்னா அது எப்படி நடக்கும்னா, அது வந்து ஆஃப் ரோடு இருக்கும், டெரைன் இருக்கும், டார்மாக் ரோடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நேவிகேஷன் ரூட் கொடுத்துருவாங்க. அந்த நேவிகேஷன் பார்த்து நமக்கு எந்த காம்படிஷன் வந்து ரேஸ் ஓட்டாங்களோ அவங்க அதை பார்த்து ரேஸ் போகணும். அதில் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய டெரைன்ஸு, நிறைய ஆஃப் ரோடு அண்ட் டார்மாக் ரோடு இந்த மாதிரி எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. நேவிகேஷன் மட்டும் தான் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது எங்கே நடக்கும்னா வில்லேஜஸ் சைடில் நடக்கும். அங்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரேஸ் முன்னாடி வந்து எந்த வில்லேஜஸில் எந்த இடத்துல நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளீட்டாக நடத்துவாங்க. இப்படி தான் வந்து ரேலி நடக்கும். ஸ்ப்ரிண்ட் ரேலி பார்த்தீங்கன்னா இதேமாரி தான். ரேலி சாம்பியன்ஷிப்பில் எப்படி டெரைன் ஆஃப் ரோட்லாம் இருக்கும் அதே தான் ஸ்ப்ரிண்ட் ரேலி இருக்கும். பட் முன்னாடியே வந்து மேப் கொடுத்துருவாங்க ஸ்ப்ரிண்ட் ரேலிக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக அவங்க அதெல்லாம் ஓட்டி பார்த்துட்டு 2வது மறுநாள் வந்து ரேஸ் வந்து அவங்க ஈஸியாக ஓட்டுறதுக்காக இருக்கும். ஸோ இதுதான் ஸ்ப்ரிண்ட் ரேலி. ரேலி சாம்பியன்ஷிப் பார்ட்டிசிபேட் பண்ணால் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட் ரேலியில் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் ரேலி போவாங்க. நானும் ஒரு தடவை ஸ்ப்ரிண்ட்டு ஓட்டியிருக்கேன். பட் ரேலி நான் இது வரல ஓட்டினதில்லை, ஸ்ப்ரிண்ட் மட்டும் ஓட்டியிருக்கேன். எனக்கும் ஆசை ரேலி ஓட்டணும்னு சொல்லிட்டு. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த கோவிட்லாம் முடிஞ்சால் நம்ம அந்த ரேஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்.
ஸோ இதுதான் டாப் 6 கேட்டகரி இந்தியாவில் நடந்துட்டுருக்க நேஷனல் லெவலில் நடந்துட்டுருக்க ரேசஸ். இதை பற்றி ஒன் பை ஒன்னாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பைக் ரேஸாக இருக்க பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்குமே சென்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எப்படி மற்ற சோஷியல் மீடியா கொடுத்தீங்களோ அதேமாதிரி எனக்கு இந்த யூடியூப்லேயும் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல கண்டென்ட்டாகவே கொடுப்பேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி பேசுகிறேன், என்னென்னலாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்றதை கமெண்ட்ஸ் லீவ் பண்ணிங்களா, நான் அதுமாரி சேஞ்ச் பண்ணிப்பேன். அண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுப்பேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அப்படியே அமைக்கி விட்டு போயிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் எப்படி ரேசிங்கில் ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். அண்ட் தேங்க்யூ.